யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15. யோவான் 15 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். பேஜ் நம்பர் 150, புதிய ஏற்பாடு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஸோ இயேசு தேவனுடைய வசனத்தை குறித்து, அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதனுடைய பயன் பிரயோஜனத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், என் வார்த்தை உங்ககிட்ட இருந்தாலே நீ என்ன கேட்கிறியோ அது நடக்கும், நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அது நடக்கும். என் வார்த்தை அது அந்த தன்மை உடையதாக இருக்கிறது. என் வார்த்தைக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது. என் வார்த்தை உனக்குள்ளே நீ வச்சுக்கிட்டனா, உன் மனதில், உன்னுடைய நினைவுகளில், உன் தியானமாக, உன் பேச்சாக, உன்னுடைய எண்ணமாக, உன்னுடைய கனவாக, உன்னுடைய தரிசனமாக அதை நீ வைத்துக்கிட்டனா, உன்னுடைய எதிர்பார்ப்பு. ஜெபம்னா ஏதோ மந்திரம் சொல்கிறதில்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து எதையோ செய்கிறதில்ல. ஜெபம் என்பது பழைய ஏற்பாட்டில் நேரம் ஒதுக்கி செஞ்சாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தை வேதம் சொல்லும்பொழுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கு. ஸோ ஜெபம் ஏதோ ஒரு நேரம் எடுத்து செய்கிறது மாத்திரம் இல்லைங்க. ஜெபம்தான் நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய விஷயமாக இருக்க வேண்டும், நம்முடைய காரியமாக இருக்க வேண்டும். ஜெபம்தான். அப்படின்னா எல்லா நேரமும் வேலையெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு ஜெபம் மட்டும் பண்ணிகிட்ருக்க சொல்கிறாரா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா எந்த வேலையும் செய்யாதீங்க, பிள்ளைகளை பார்த்துக்காதீங்க, புருஷனுக்கு எதுவும் செய்யாதீங்க, நீங்களும் உங்களுக்கு எதுவும் செஞ்சுக்காதீங்க, வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டுருங்கன்னு சொல்கிறாரா? இல்லை. என்ன சொல்ல வராரு? ஜெபமே உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய காரியமாக இருக்கட்டும். அது உங்கள் மனதின் எண்ணங்களாக இருக்கட்டும், அது உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அதுவே உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ என்ன விரும்புகிறியோ, நீ என்ன கேட்குறியோ, நீ என்ன எதிர்பார்க்கிறியோ, நீ எதை நடக்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறியோ அது தானாக நடக்கும். என் வார்த்தை உனக்குள்ளே இருந்து அந்த வேலையெல்லாம் செய்யும். உன்னை நோக்கி அந்த பதில்களை கொண்டு வரும். உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகளை கொண்டு வரும். உன்னுடைய விண்ணப்பம்னா என்ன? நடந்தே ஆகணும். அது நடந்தே ஆகணும். ஒரு பெரிய நிர்பந்தம். ஜெபம்னா ஏதோ ஒரு சும்மா வெறும் நல்ல வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுகிறது நிறைய பேர் ஜெபம் நினைக்கிறாங்க. அதனால் வார்த்தைகளை போட்டு நல்லா தெரிந்தெடுத்து பேசுவாங்க. ஜெபம் அது இல்லைங்க. ஜெபம் உங்கள் கண்ணீர் கூட ஜெபந்தான். சில நேரங்கள் நம்முடைய மௌனங்கள் கூட ஜெபந்தான். நம்முடைய வார்த்தையால் விவரிக்க முடியாத எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அது கூட ஜெபந்தான். நம்முடைய ஏக்கங்கள் கூட ஜெபந்தான். வேதம் சொல்லுது, அதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து பதிலாக நமக்கு மாற்றி தரக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. குறிப்பாய் நாம் 2வது கேள்வியில் இருக்கிறோம். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் மேல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் அப்படின்ற தலைப்பின் கீழே போதித்து கொண்டு வருகிறோம். கடவுள் யார்? கடவுள் இருக்கிறாரா? அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் ஒரு மனுஷனை கடவுளாக ஆராதிக்கிறீங்க, இயேசுன்ற ஒரு மனுஷனை நீங்கள் வணங்குகிறீர்கள். இதெல்லாம் கரெக்டாக? உங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளவே இவ்வளோ பிரிவினைகள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, நீங்கள் போய் உலகத்துக்கு சமாதானத்தை சொல்வீங்களா? அப்படின்னு வைக்கப்படுகிற கேள்விகளுக்கு முதல் பதில் சொன்னோம். இரண்டாவது தேவனுடைய வசனத்தினுடைய நம்பகத்தன்மைக்கு இருக்கிற கேள்விகளை கடந்த ஒரு 4-5 மாதங்களாக படித்துக்கிட்டு வரோம். தேவனுடைய வசனம், அதன் மேல் இருக்கிற சந்தேகம், அதன் மேல் இருக்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் தெரியாமல் இதை நாம் நம்ப மாட்டோம், இதற்கு கீழ்ப்படிய மாட்டோம், இதை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதுபடுத்த மாட்டோம். அதனால தான் சொன்னேன், புரிதல் ரொம்ப அவசியம். இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு
உலகத்தில் குறைகளையும் குற்றங்களையும் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை இந்த வசனத்தை எடுத்து தேவன் யார், நான் யார், எனக்கு அவர் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்க இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆலோசனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ஆலோசனை கொடுக்குறான்றதை கவனிக்க சொல்லுது வேதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறோமா அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி நடக்காத அப்படின்ட்டு. அதாவது தேவனை அறியாத ஒரு மனுஷன் நமக்கு ஆலோசனை சொல்லுவதை தவிர்க்க சொல்லுது வேதம். அதனால் எல்லாரும் ஆலோசனை சொன்னால் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நமக்கு யார் ஆலோசனை சொல்கிறான்றதை கூட கவனிக்கணும். அவர்கள் தேவனை அறிந்து தேவனுடைய ஞானத்தினால், தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வழிநடத்துதலினால் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாரெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா எல்லாரும் சொல்கிறதே காதில் கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஆலோசனை நமக்கு கிடைக்கப்படுகிறது பாருங்க, வசனம் கொடுக்குற ஆலோசனை இருக்குது பாருங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து வாழ்வதற்கு இந்த வசனத்தை பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். இதை சந்தேகத்தோடு பார்த்தோன்னா, அதனால தான் நான் சொன்னேன், இந்த பழைய ஏற்பாட்டு எழுதின காலங்கள், புதிய ஏற்பாட்டு எழுதின காலங்கள், இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த எழுத்துக்களே இல்லாத காலங்கள், படிப்பறிவு கல்வி அறிவே இல்லாத காலங்கள், வேதம் பிரிண்டே ஆகாத காலங்களில் தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதையெல்லாம் நான் எடுத்து காட்டினேன். கடவுள் எப்படி மனுஷனோடு தொடர்பு கொண்டார். இந்த புஸ்தகம் உங்களை கட்டுவதற்கும், உங்களை தேவனை அறிவதற்கும், தேவனோடு கூட உங்களை நெருங்கி வருவதற்கும் பயன் தருமானால் உங்கள் கையில் இருக்கிற வேதம் பிரயோஜனமானது. உங்கள் கையில் இருக்கிற வேதம் உங்களை கட்டுறதுக்கு உதவி செய்யலை. அதனால தான் சொன்னேன், ஆலோசனை எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுனால அது எல்லாம் பயன் தராது. அந்த ஆலோசனையினுடைய காரியம் எப்படி இருக்கணும்னா, உங்கள் ரெண்டு பேரையும் இணைக்கணும், உங்கள் ரெண்டு பேரையும் சேர்க்கணும், உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா ஆக்கணும். அந்த வேலையை செய்கிற ஆலோசனையாக இருந்தால் நல்லது. இல்லைன்னா வாயை மூடிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஹலோ, ஏன்னா சேர்த்து வைக்கிறேன்னு வந்து பிரிச்சுட்டு போனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 10 பேர் வருவாங்க பாருங்கள் அந்த சைடில் இருந்து. நாங்கள் 10 பேர் வரோமாக்கோன்னு வருவாங்க. என்ன பண்ண போகிறீங்க 10 பேர் வந்து? அந்த பொண்ணு செய்கிற தவறை உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? அந்த பையன் செய்கிற தவறை உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? ஒரு நண்பன் என்பவன் யார்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நண்பன்னாலே நல்லவன் தான் நண்பன். நல்லவன் தான் நண்பனாக இருந்தால் அவன் நல்லவனாக தான் இருப்பான். கேடு கட்ட நண்பர்கள்லாம் இருக்காங்க, வாழ்க்கையை அழிச்சு போடுற நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதுவும் குடிச்சிட்டு வருவானுங்க 2 பேரும். அவனுங்க சொல்கிற டைலாக்கை பார்த்தீங்கன்னா, நண்பனில் எது கெட்டவன் நல்லவன், நண்பனாலே நல்லவன் வாங்க. உலகத்தில் இருக்கிற புழுகளை, உலகத்தில் இருக்கிற பொய்களில் இது ஒரு பொய் கிடையாது. யார் நல்ல நண்பன் தெரியுமா? உங்களை பார்த்து, உங்கள் கண்ணை எதிரில் உங்களை பார்த்து நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டி, நீ செய்கிறது தப்பு மச்சான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல நண்பன். நீ இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கூடாதுரா, உன் மனைவி அடிச்சிருக்கூடாது, உன் பெற்றோர்கிட்ட இப்படி நடந்திருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு சுட்டி காட்ட முடியுமா? அதெல்லாம் கவலைப்படாத மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறான்னா, நீங்கள் அவனை போய் நல்ல நண்பன் சொன்னீங்கன்னா உங்களுடைய புரிதலில் பிரச்சனை இருக்குது. அதனால தான் சொன்னேன், வேத வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நகை போடலாமா, பூ வைக்கலாமா, கலர் உடை உடுத்தலாமா, இந்த பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதுதான் கேள்வியாக இருக்குதுன்னா, இந்த வசனம் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான விஷயத்துக்கு தான் இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து இந்த வசனத்தினுடைய மேன்மை மகத்துவத்தை புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். இந்த வசனம் எழுதப்பட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லிடக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு இந்த புக்கெல்லாம் தேவை கிடையாது. அவர் இந்த உலகத்தை அற்புதமாக உண்டாக்கி இருக்கிறார். அவர் யார் என்பதை நமக்கு அறிவிப்பதற்கு, அவரை கண்டுபிடிப்பதற்கு, அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்வதற்கு இந்த உலகத்தை அற்புதமாக படைச்சிருக்கார், நம்மளை அற்புதமாக படைச்சிருக்கார். நமக்கு யாரும் புதுசாக வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் தம் குமாரனை அனுப்பி அவர் யார் என்பதை காண்பித்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் காண்பித்தார், அவருடைய போதனைகள் மூலமாய் காண்பித்தார், அவருடைய அற்புதமான செயல்கள் மூலமாக காண்பித்தார். அதை தாண்டி அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்து அவர் யார் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். இது மட்டுமா, இந்த புஸ்தகத்தையும் எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் இப்படி சொல்கிறக்கூடாது, நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்துருந்தா நான் படித்து தெரிஞ்சிருந்துருப்பேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா
எதனா இல்லைன்னா அதை தான் குறையா சொல்கிறது. இந்த குறை சொல்கிற வாய் இருக்கு பாருங்க. நீங்கள் செங்கலே எடுத்துகிட்டு போய் அந்த வாயில் அடைச்சி, அந்த வாயை குறை சொல்கிற வாயை அடைச்சிங்கன்னு வச்சிங்களேன், அப்போ கூட அந்த வாய் சொல்லும் இந்த செங்கல் சரியில்லை, இந்த செங்கல் ஏதோ குவாலிட்டி இல்லைன்னு சொல்லும். அந்த மாதிரி இதை செங்கல் வச்சு நீங்கள் அடித்தா கூட குறை சொல்கிறத நிறுத்த மாட்டாங்க. ஆண்டவரை குறை சொல்கிறது கூட வாய் கூசாமல் குறை சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எதனால் நடந்தால் ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. அதனால தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது கடவுள் யார், இந்த உலகம் எப்படி இருக்கிறது, உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதுக்கு குடும்பம், எதுக்கு பொருளாதாரம், எதுக்கு பிள்ளைகள், எதுக்கு பெற்றோராக இருக்கிறோம், எதுக்கு கணவனாக இருக்கிறோம், எதுக்கு மனைவியாக இருக்கும். உங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லைங்க. பைபிளை படிச்சிங்கன்னா, நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு யாருமே தேவையில்லை. வேதம் 2 விதமான போதுமான உதவியை கொடுத்துருக்கு. ஒன்று பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு, அவரே போதும், வேறு ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. இப்படிலாம் வந்து நிற்க வேண்டியதே கிடையாது. இப்படி ஒரு பிரசங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, பிரசங்கியாருக்கு பஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு. ஊரெல்லாம் பிரசங்கியார். என்ன கற்றுக்கிட்டு வராங்கன்னு தெரில, எப்படி வராங்கன்னு தெரில. எந்த அளவுக்கு இதில் சுதாரிப்பு இருக்கணும்னா, எல்லாரையும் டாக்டராக ஏற்றுக்குவீங்களா? எல்லாரையும் டாக்டராக ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? எனக்கு ஒரு நாள் கால் சுளுக்கு பிடிச்சிடுச்சு, குறையவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர்கள், கோயிலில் இவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நொண்டி போகிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள கிச்சனுக்கு போய் என்னென்னவோ பண்ணி ஒருத்தர் ஒன்று எடுத்து வந்து கால் மேலே வச்சு விட்றாங்க, காலில் பிடிச்சி விட்றாங்க, ஒருத்தர் ஒரு பக்கமாக சூடு வைக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. நல்லா இருந்த கால் திரும்பவும் பெருசாக வீங்கிடுச்சு. பயம் எடுத்துக்கிச்சு. நேராக டாக்டர்கிட்ட போனேன். என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். ஒத்தனை வச்சாங்க, சூடு வச்சாங்க, என்னென்னவோ பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அவங்கக்கிட்டே போயிடுங்க, என்கிட்ட எதுக்கு வந்தீங்கன்னாரு. ஏன்னா ஊரெல்லாம் டாக்டருங்க. நான் சின்ன பிள்ளையில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பல்லாவரத்தில் போலி டாக்டருங்களாம் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஒரு பொண்ணுடைய அப்பாவை கூப்பிட்டு போனாங்க. அழுதா பாருங்க, அவங்க அப்பா போலி டாக்டர். அவளுக்கே தெரியாது அவங்க அப்பா போலி டாக்டர். அவள் சின்ன பிள்ளை. அவங்க அப்பா தெரிஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இது ஏதோ சும்மா ஏதோ ஒரு பிரசங்கியாராக ஆகுறதுன்றது ஒன்றும் பெரிய ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. போதகருடைய மகன் பாஸ்டர் ஆயிடுறாரு, இல்லை ஏதாவது சத்தமாக பாட தெரிஞ்சால் அவர் பாஸ்டர் ஆயிடுறாரு, பைபிள் படிக்க தெரிஞ்சால் பாஸ்டர் ஆயிடுறாரு. எல்லாம் இன்னைக்கு எப்படி உள்ளே வராங்கன்னு புரியல எனக்கு. எல்லாரும் கண்டதை சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் புரிதலில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே ஒன்று கேட்டு போவீங்க, டிவி போய் ஆன் பண்ணிங்கன்னா அதில் வேற ஒருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார். பெரிய தலைவலியாக இருக்கும். ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டா, இவர் சொல்கிறது கரெக்டா, இவர் சொல்கிறது கரெக்டா, அவர் சொல்கிறது கரெக்டா? இல்லைன்னா நம்ம ஒன்று பண்ணலாம். ஒரு பஸ்ஸு ஒன்று வாடகை சொந்தமாக கூட காசை போட்டு எடுத்துகிட்டு சர்ச்சை இழுத்து மூடிட்டு வாரம் வாரம் ஒரு சபைக்கு போகலாம். எல்லாம் பஸ்ஸில் ஜாலியாக உட்காந்துட்டு வாரம் ஒரு சபையில் போய் உட்காந்துட்டு வரலாம். குழம்பிடுவீங்க. ஒரு வருஷத்தில் தலை பிச்சு முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. ஏன்? ஒரு இடத்துல ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்ன ஏன் பண்ணுறது? அதுக்கு தான் நமக்கு போதுமான உதவியை கொடுத்துருக்கிறார். 1 யோவானில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 327. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை பற்றி பேசுகிறார். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இந்த வீடு, இந்த சரீரம், இந்த வீடு அவர் வந்து வாசம் பண்ணுகிற வீடாக மாறி இருக்கிறது. அவருடைய ஆலயமாக, அவருடைய ஆவியானவர் வந்து தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. என்றைக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு இடம் கொடுத்தீர்களோ உங்கள் வாழ்க்கையில், இன்றைக்கி ஒரு வேளை அப்படி யாராவது செய்யாமல் இருந்திருந்தால் இதை தான் தருணம். அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டின் கதவை நீங்கள் திறந்து வானாதி வானம் கொள்ளாதவரை, வானத்தையும் பூமியும் படைத்தவரை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, அற்புதமானவரை, அன்பு நிறைந்தவரை, இரக்கத்தில் கிருபையில் பெரியவரை உள்ளத்துக்குள்ள அழைக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற வீடாக இது மாறிடுது. இப்போ இங்கே இருக்கார்.
இவரால் பெற்றிருக்கிற இந்த தகுதி, இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறதுனால வேதம் சொல்லுது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. ஒருத்தரும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒருத்தரும் போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம், அந்த ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோமே, அவர் வந்து உள்ள வாசம் பண்றாரே, பெற்றிருக்கிறோமே, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அவரே உள்ள இருந்து அவரே எல்லாத்தையும் போதிக்கிறார், வேற எதுவும் தேவையில்லை. அந்த சத்தியத்திற்கு போதித்தபடியே நீங்கள் அதில் நிலைத்திருப்பீர்களாக, வேற எதுவும் தேவையில்லைன்றார். இதுவே போதும், வேறு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்புறம் வேற எதுக்கு இந்த புஸ்தகம், பிரசங்கி யாரு, இப்படி சர்ச்சை திறந்து இப்படி உள்ள உட்காந்து வாரம் வாரம் இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இது எதுக்கு? ஏன்னா எந்த அளவுலாம் நம்மை அவரை அறிகிற அறிவில் நிரப்புவதற்கு வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏன்னா கடவுள் இருக்கிறார் தெரியாம போச்சுங்க, கடவுள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியாம போச்சுங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது என்பதற்காக. இன்னும் சொல்ல போனா, ஒரு பிரசங்கியாரா நான் செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ள போதித்து கொண்டிருக்கிறாரே, அதைத்தான் நான் கன்ஃபார்ம் பண்றேன், நான் உறுதிப்படுத்துறேன். நான் எதையோ பேசுறத ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தல. நல்லா கவனிச்சிங்க. அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே அவரை புரிந்து கொள்ள, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வேலையை அவரே உள்ள செய்கிறார். ஆனால் ஒரு பிரசங்க யாராவது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இங்க இருந்துகிட்டு அதை உறுதிப்படுத்துகிறேன். அதனால தான் உள்ள இருந்து இந்த ஆமென் அல்லேலூயா பிறக்குது. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பெந்தேகோஸ்தே கோயிலில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் கேட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன வகையானு தெரியலங்க, இன்னும் ஒரு முடிவுக்கு வரல நான். பெந்தேகோஸ்தே கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் அல்லேலூயா போட்டுட்டு இருப்போம். போன வாரம் பஸ்ஸில் ஏறினேன், அல்லேலூயா. இப்போ கண்டக்டர் மேலே ஏறிவான்னு சொன்னார், அல்லேலூயா. சீட் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன், அல்லேலூயா. ஏன் எதுக்கு அல்லேலூயா? கண்டதுக்கெல்லாமா அல்லேலூயா சொல்லிட்டு இருப்ப நீ? அப்படி வர்றதில்லை அல்லேலூயா. இந்த அல்லேலூயா ஆமேன் வந்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அது எப்படி வருதுன்னா, இந்த ஆவியானவர் இந்த பிரசங்கியார் பேசக்கூடிய காரியங்களை ஏற்கனவே உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த ஆமேன் வந்து வெளியில வருது, உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அது ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லே என்ன விற்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா அதுக்கு அல்லேலூயா. சில கோயிலில் போயிட்டு கடுப்பாயிட்டு தான் வருவோம் பாருங்க. என் பொண்ணை வர கூப்பிட்டு போயிட்டு அவள் எண்ணின்னு இருக்கிறா, 100 வாட்டிக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க அல்லேலூயா. உட்காந்து எண்ணின்னு இருந்துருக்குது பாருங்க. அல்லேலூயா 1, அல்லேலூயா 2, அல்லேலூயா 3ன்னு. எத்தனை சொல்லுவீங்க? எதுக்கு சொல்லுவீங்க? அதனால தான் வெளியில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க நம்மளை, இது அல்லேலூயா கூட்டம் போல இருக்குது, இது லோன்னு கத்தின்னு இருக்கும் போல இருக்குது. ஒருத்தர் இப்படியே கேட்டார் என்னை பார்த்து, நீங்கள் அல்லேலூயா கூட்டம் தானே அப்படின்னாரு. வந்து பாருங்க அப்படின்னு. அவர் துணிச்சலாக உள்ளே வந்து உட்காந்துட்டார். வந்துட்டு சொன்னார், இல்லை உங்கள் சபை அப்படி கிடையாது, ஏதோ கத்தி கூப்பாடு போடுற இடம் கிடையாது. இந்த அல்லேலூயாவும் ஆமேனும் இந்த ஆவியானவருடைய உணர்வினால் வரக்கூடியது. அதனால் பிரசங்கியார் பெரிய வேலை பண்ணிடல. பிரசங்கியாருக்கு முன்பாகவே உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரசங்கியார் வெறும் ஒரு கன்ஃபார்மர் மாதிரி. இங்கே பாருங்க, ஏற்கனவே அது உறுதியாக உங்களுக்குள்ளே இருக்குது, நான் அதை தட்டி எழுப்பி விடுகிறேன். அதுதான் பண்ணுறேன் இன்னைக்கு காலை வேலை. உங்களுக்குள்ளே ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர், திட்டமாக பேசி கொண்டிருக்கிறார், உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதை நான் உங்களோட இருந்து ஒரு மனுஷனா, உங்களுடைய சக மனிதனா நான் உங்களுக்கு தூண்டி விடுறேன், அவ்வளோதான். ஆகவே ஆவியானவர் மூலமாக போதிக்கிறார், எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக போதிக்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு அவரை அறிகிற அறிவையும், அவர் யார் என்பதையும், நாம் யார் என்பதையும் நமக்கு காண்பிக்கிறார். ஸோ இதில் இன்னொரு பகுதியை போதித்தேன், அதையும் சொல்கிறேன், அதுவும் நம்ம கவனிக்கணும். இந்த வசனம் நமக்கு வெறும் பாடலாக, போதனையாக, வெறும் பிரசங்கமாக, வெறும் வீட்டிலையும் ஆலயத்திலையும் ஒட்டிக்கிறதுக்காக இந்த வசனம் ஏதோ கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு வலு சேர்க்கறதுக்காக கொடுக்கப்படல. இது அதுக்காக இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் அதை செய்கிறது. இந்த வசனம் அதை தான் செய்யுது.
இன்றைக்கும் இந்த மார்க்கம் அழியாமல் இருக்குதுன்னா இந்த வசனம் அதற்கான அஸ்திபாரமாய் நிற்கிறது. இல்லைன்னா என்னைக்கோ உடைச்சிட்டு போட்டு போயிருப்பாங்க. இந்த வசனம் பாடும்போது ஆறுதல் தருது, நம்பிக்கை தருது. இந்த வசனம் பிரசங்கிக்கும் போது நமக்கு உற்சாகத்தை தருது, வாழ்க்கையை குறித்த ஒரு சரியான பார்வையை, கண்ணோட்டத்தை கொடுக்குது. இந்த வசனம் அதெல்லாம் செய்யுது. ஆனா அதோட நிறுத்திவிட்டா அதைத்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் நாம் செய்து விரக்திக்குள் போயிடுறோம். ஐயா கோயிலுக்கு போனையா, பாட்டு கேட்டையா, பிரசங்கம் கேட்டையா, அவார்டே கொடுக்கலாம் நமக்கு. ஒருத்தரும் பல அவார்டு வாங்குவீங்க பாருங்க. எத்தனை பிரசங்கம் கேட்டவா, இந்த அவார்டு வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்து நிறைய அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் இவர் பிரசங்கம் கேட்டிருக்கேன், அவர் பிரசங்கம் கேட்டிருக்கேன். பிரசங்கம் முழுமை கிடையாது. பைபிள் வாசித்தீர்களா, வாசித்தது முழுமையானது கிடையாது. அதன்படி நடக்கிறதும் முழுமையாகும். அதன்படி நடக்கும்போது தான் அது முழுமையாகும். வெறும் டாக்டரினெல்லாம் போயிடக்கூடாது. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, நான் படித்த பள்ளிக்கூடத்தில் தியரி கிளாஸ் ஒன்று இருக்கும். அறிவியல் கிளாஸ் இருப்பாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு சில கிளாஸ் நேராக லெபார்ட்டரி கூப்பிட்டு போயிடுவாங்க. நேராக செய்முறை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் செஞ்சே காட்டுவாங்க. இதோட கலந்தா இது வரும் அப்படின்னு கிளாஸில் எடுத்துருந்தாங்க. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சே காட்டுவாங்க. ஸோ கிறிஸ்தவம் வெறும் பேச்சில் இருக்கிறது இல்லை, இது பயிற்சியில் இருக்கிறது. ப்ராக்டிக்கல் லிவிங். இது கிறிஸ்தவத்தை வெறும் பேச்சாக வைத்துக்கிட்டு இருக்கோன்னா, இன்னைக்கு நான் சொன்னேன், காலங்கள் மாறிடுச்சு, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் சொல்லுவதை கேட்க ஜனங்களுக்கு இப்போ விருப்பம் இல்லை. நீங்கள் தெருவில் நின்று இப்போ பிரசங்கம் பண்ணிங்கன்னா, நான்லாம் தெரு பிரசங்கியார் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிங்கன்னா கேட்குறதுக்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை. நீங்கள் நோட்டீஸ் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டு கதவுக்குள்ளே போட்டிங்கன்னா இப்போ வாசிப்பாங்களான்றது சந்தேகம். நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பலன் தருமான்றது சந்தேகம். ஆனால் பலமாய் இன்றைக்கு தேவனை பிறர் அறிந்து கொள்வதற்கு பலமான ஒரு வேலை இருக்குது. அது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு கடவுள் யார் என்பதை அறிவிக்கக்கூடிய பலகையாக, வேதமாக இருக்கிறது. ஜனங்கள் இந்த வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். நமக்கு தான் இந்த வேதம். இதை நம்ம வாசிக்கலாம் இங்கே உட்காந்துக்கிட்டு. வெளியில் இருக்கிறவங்க, ஆண்டவர் அறியாதவங்க இதை வாசிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு இதை வாசிக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு நேரம் கூட கிடையாது. ஆனால் அவர்கள் தினமும் நம்மை வாசித்துட்டு இருக்கிறாங்க, உங்களை வாசித்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை அவங்க பார்க்குறாங்க, உங்களுடைய பேச்சை கவனிக்கிறாங்க, உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உங்களுடைய உண்மையை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் கவனிச்சுன்னு இருக்காங்க. என் பிள்ளைங்க என்ன கவனிக்கிறாங்க. நிறைய அப்பா அம்மாருங்க கவனிக்கிறது கிடையாது. ரோட்டில் வண்டியை இஷ்டத்துக்கு ஓட்டு போகிறது, டிராஃபிக்கில் நிற்கிறது கிடையாது, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போகிறது. அப்போ பிள்ளைங்க என்ன பார்த்து கற்றுக்கும்? ஓ, இதெல்லாம் ஒன்றும் அந்த லைட்டு வேற யாருக்கோ போலக்குது, நமக்கு கிடையாது போலக்குது, நம்ம பாட்டுக்குன்னு போகலாம் போல இருக்குது. அதனால் நிறைய நம்மளை பார்க்கிறார்கள். உங்கள் பிள்ளைங்க குடும்ப வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதனால தான் பொறுப்பற்ற பெற்றோராக இருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஒரு அப்பாவா சரியாக இருக்கிறது கிடையாது. பிள்ளைங்க பார்க்குது, இந்த ஆள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை குறித்த உற்சாகத்தை இழந்துடுது. கோயிலுக்கு ஒழுங்காக போகிறதில்ல தகப்பன், பெற்றோர், தாய் தகப்பன்கள் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறது இல்லை. அப்போ பிள்ளைங்களுக்கு அந்த உற்சாகம் செத்து போயிடும். நீங்கள் இருக்கும் போதே உற்சாகம் இல்லைன்னா நீங்கள் இல்லாத போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த பக்தி வைராக்கியெல்லாம் அப்படியே போயிடும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அதை உற்சாகமாக செய்கிறது கிடையாது. குடும்பத்தை பார்க்குறாங்க பிள்ளைங்க, நீங்கள் பைபிளை தூக்கிறத பார்க்குறாங்க, வேதத்தை வாசிக்கிறத பார்க்குறாங்க, ஜெபிக்கிறத பார்க்குறாங்க, நீங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணுறதை உங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்க, உங்கள் மனைவியோட புருஷனோட நீங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேர் எப்படி பேசிக்கிறீங்கன்றதை பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேர் எப்படி பழகுறீங்கன்றதை பார்க்குறாங்க, ஒரு பிரச்சனையை எப்படி அதை சமாளித்து அதை எப்படி முன்னேறி போகிறீங்கன்னு பார்க்குறாங்க, நீங்கள் ஆலயத்தில் ஒரு போதகரை எப்படி மதிக்கிறீங்கன்னு பார்க்குறாங்க, ஒரு சபையில் போய் ஆராதனையை எப்படி வழிபடுறீங்கன்னு பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ வசனம் செயலில் வரலன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் வரல அப்படின்னு வச்சுங்களேன், நம்முடைய கிறிஸ்தவமே அர்த்தம் இல்லாமல் ஆயிடும். அதனால தான் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி நல்லா கவனிங்க.
நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியே, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியே, நீ இங்கே போயிட்டு வந்தியே, அங்கே போயிட்டு வந்தியெல்லாம் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. நீ பைபிள் தூக்குனியே, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தியே, நீ சர்ச்சில் போய் பாடிட்டு வந்தியே, நீ ஆண்டவரை தேடினியே, ஆனால் இப்படி கிடக்குற, இப்படி பேசுகிற, இப்படி வாழ்கிற, அர்த்தமே இல்லையே. அதனால தான் பேதுரு சொல்கிறார், அவர்களுக்கு போதனை அவசியம் இல்லை, அவர்களுக்கு நடக்கை தான் அவசியம். ஒரு கணவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு ஒரு மனைவியினுடைய நடக்கைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கான். ஸோ என்ன பண்ணுறோன்றத கிறிஸ்தவ வாழ்க்கையை கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 313, 19வது வசனம், 18 வாசிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தை கொண்டு நமக்கு ஒரு புது பிறப்பையே கொடுத்துருக்கிறார், ஒரு புது ஆரம்பத்தையே கொடுத்துருக்கார். இந்த உலகத்தில் அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அவருடைய வசனம் நமக்கு ஒரு மறு வாழ்வையே கொடுத்துருக்கு, ஒரு புது துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால தான் வசனத்தை நம்ம அதிகமாக கேட்கணும். ஏன்னா இந்த பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி அது மட்டும் தான் வைக்க முடியும், வசனம் மட்டும் தான் வைக்க முடியும். உட்காந்துட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு கிடந்தோன்னா அதெல்லாம் வேலை செய்யாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கணும். அது என்ன பண்ணோம், இந்த பழைய கவலைகளை அற்புதமாக மாற்றி போட்டுரும். நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு புது மனிதராக போக முடியும். இங்கேருந்து போகும்போது ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு புது தெம்போட, உற்சாகமாக இங்கேருந்து நீங்கள் போக முடியும். வாழ்க்கையை பார்க்குற விதமே மாற்றிடும் இந்த வசனம். அப்படி தான் நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார். நீங்கள் இப்போ போயிட்டு தொடர தேவையில்லை எதையுமே. யூ டோன்ட் ஹாவ் டு கண்டினியூ த பாஸ்ட். அந்த பழையதை நீங்கள் தொடர தேவையில்லை. அவைகள் ஒழிந்து போகிற ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய சக்தி வசனத்துக்கு இருக்கு. அதனால தான் சொல்கிறார், அவர் ஒரு சித்தம் கொண்டாராம். என்ன பண்ணாராம், தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை புதுப்பிக்க ஜெனிப்பித்தார்னா ரினியூடு. இதே ஜெனிப்பித்தார்ன்ற வார்த்தை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு கல்லறையிலிருந்து செத்து போன சடலம் 3 நாளுக்கு பிறகு கல்லறையை விட்டு வெளியே வருவது போல ஒரு புது அற்புதமான ஒரு துவக்கம். அந்த வசனத்துக்கு அந்த ஆற்றல் சக்தி இருக்குது, அதை கவனிக்கணும் நம்ம. 19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சொல்கிறாரு, கொஞ்சம் கேரக்டரில் வேலை செய்ய சொல்கிறார். வேலை செய்கிறீங்களா? கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நம்ம கேரக்டர் ரொம்ப முக்கியம், நம்முடைய குணாதிசயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நாம் யார் என்பதை காட்டுகிறது, அதுதான் நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் கேளுப்பா, கேட்கிறத கவனி, கேட்கிறத முக்கியப்படுத்து, பேசுகிறத மாற்று, பொறுமையாயிரு, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இரு. ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். என்ன நடக்குதுன்னே தெரில, யார் எங்களுக்கு எதிராக என்ன வச்சாங்கன்னே தெரில, அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்காது. ஏன்னா சில பேர் அதை விரும்புகிறாங்க. எதனா ஒன்று நடந்துச்சுன்னா, சிஸ்டர் உங்களுக்கு எதிராக யாரோ வச்சுருக்குறாங்க, அதனால தான் இப்படி கிடக்குது உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகாது. அதை நம்புகிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. பாஸ்டரை கூட அப்படி தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. அங்கே ஏவல் விடுற ஆள் மாதிரி தான் பாஸ்டரையும் வச்சுருக்கிறாங்க. ஐயா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கய்யா, அவங்க உருப்படாமல் போயிடணும் ஏன்றாங்க ஒருத்தங்க. எப்படி நாங்கள் அந்த வேலையாக பண்ணுகிறோம்? கோயிலில் பாஸ்ட்டுக்கு அதான் வேலை. யார் கொடியை கெடுக்கிறதுன்னா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பல கிறிஸ்தவர்கள். இப்போது அதுதான் கிறிஸ்தவர்களாக ஒரு வேறு மதத்துக்கு மாறிக்கிட்டாங்களே தவிர புத்தி எல்லாம் அதே புத்தி தான் இருக்குது. அதே ஜாதி மனப்பான்மை, அதே இன மனப்பான்மை, அதே இந்த மாதிரி நம்புகிற குணம் நமக்கு ஏதோ வச்சுருக்காங்களோ, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்களோ, பண்ணுறாங்க, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய பாதிப்புகளை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஆக்கிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணோன்றதை பாருங்கள். யார் என்ன பண்ணா, மற்றவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பதிலே கிடைக்காது கடைசி வரைக்கும். சில நேரத்தில் வேணால் மேட்ச் ஆகும். ஏன்னா போலீஸ் கூட கேட்பான்,
வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நீங்கள் யார் மேலாம் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்பான். அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று சந்தேகப்படுற நபர் கூட யாரோ செஞ்சிருப்பார். ஏன்னா அவர் அன்றைக்கி சொன்னார், பாரு நீ இன்னும் ஆகிற பாரு, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட பாருன்னா நீங்கள் சொன்னாரா, அது இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருக்குதா, ஓ அவர் சொன்னதுனால தான் இப்படி இருக்குன்னு கூட நம்ம மேட்ச் பண்ணிக்குவோமே தவிர, கர்த்தர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, அது எனக்கு நடக்குது, அது எனக்கு நடக்கும், அப்படி மேட்ச் பண்ணுற புத்திலாம் இல்லை. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது, ரொம்ப வினோதமாக ஏதோ மற்ற சோர்ஸில் இருந்து தான் நம்ம ஏதோ பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆதாம் துறக்க ஆரம்பித்தான். நான் தான் சாப்பிட்டேன், என்னை மன்னிங்க, நீங்கள் சொன்னதை மீறி நான் நடந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிற அந்த குணாதிசயம் முதல் மனிதனிலிருந்தே பிரச்சனை. யார் மேலே குறைய போட்டுடலாம், யாரை ப்ளேம் பண்ணலாம், யாரை குறை சொல்லலான்றதுலையே நம்ம போயிடுறோம். அதனால் சில நேரத்தில் இதெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்குது. கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ளணும், இந்த மூன்றும் நம்மை பாதிக்கும். ஸோ இந்த மூன்று விஷயத்துலேயே கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், எதுக்காக கோவப்படுறோம். ஃபஸ்ட்டு ரெண்டை கூட கொஞ்சம் தள்ளி வச்சிட்டார். கோபிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பா அப்படின்றார். ஜட்ஜ் பண்ணிடாத சீக்கிரம், இவங்க இப்படி தான், இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணிடாத. கோபம்னா அதுதானே, முடிவெடுத்துடுறோமே, அவங்க மோசமான ஆள், இவங்க தப்பான ஆள், இவங்களாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சீக்கிரமாக நியாயம் தீர்த்துடுறோமே. அவர் சொல்கிறாரு, கேட்கிறது உன்னை பாதிக்குது, பேசுகிறது உன்னை பாதிக்கிறது, அதை விட உன் கோபம் உன்னை ரொம்ப பாதிக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கோபத்திலேருந்து நான் வெளியில் வரணும், அதிகமாக கோபப்படுறேன், அதிகமாக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போகுது, நான் நியாயம் தீர்க்கிறேன், அவசரப்பட்டு தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறேன், இந்த கோபத்தை கையாளுறதுக்கு எனக்கு உதவி செய்யும், எனக்கு பொறுமையை தாரும் அப்படின்னு கேளுங்க. ஒருத்தங்க கேட்டாங்களா ஆண்டவர்கிட்ட, எனக்கு பொறுமை தாங்க ஆண்டவரே, இப்போவே தாங்க ஆண்டவரே என்னாங்க. பொறுமையை வாங்கிக்கிறது கூட பொறுமை இல்லை. இப்போ நீங்கள் பொறுமையை கேட்டீங்கன்னு வச்சுங்க, பொறுமையை சோதிக்கிற ஆள் வீட்டில் இருப்பான். இப்போ கண்டிப்பாக போகிற வழியில் கறிக்கடையில் இருப்பான், இல்லை வண்டி ஓட்டிகிட்டு வருவான், உங்கள் எதிரில் வருவான். உங்களை நீங்கள் தான் கேட்டீங்களா பொறுமை தாரோம், நான் கோபப்படக்கூடாதுன்னு, கேட்டதுக்கு கடவுள் இப்போ உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கோபப்படுத்தாத ஆள் மத்தியில் இதை கேட்க முடியாது. இப்போ நீங்கள் கோபத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறீங்க, இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் எத்தனை பேரை பார்ப்பீங்க பாருங்க, வேணுன்ட்டு உள்ள எடுத்துகிட்டு வந்து விடுவான் பாருங்க அவன், அப்போ வர பாருங்க கொப்பளிச்சிக்கினே. நான் மாட்டியிருக்கேன் இது மாதிரி. நான்லாம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பேன், ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்புறம் தான் பார்த்தேன், ஐயோ முதல்ல அந்த பார்வையை மாற்றணும், யாருமே கரெக்ட் இல்லை, யாருமே சரி இல்லை, இந்த உலகத்தில் யார்கிட்டேயும் இதை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு என் வேலை உண்டு, நான் உண்டு, நான் இதே போயிட்டே இருப்பேன் பாருங்கள். நான் தான் அவசரப்பட்டு பேசியிருக்கிறேன், நிறையா கோவப்படுவேன். நான் என் அனுபவத்தை சொல்கிறேன், வேறு யாரையும் கூப்பிட்டு வந்து சொல்ல, என்னையே சொல்கிறேன். ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்குது, கடவுள் நியாயம் செய்ய மாட்டாரா, கடவுள் நியாயம் செய்யக்கூடாதா, கடவுள் இதில் தலையிட மாட்டாரா, இப்படி பண்ணுறானே அக்கிரமம், இவ்வளோ பண்ணுறானே, கோபமும் பட வேணான்றீங்க, ஆனால் அக்கிரமம் பண்ணுறான் இவ்வளோ, என்னங்க பண்ணுறது, கடவுளுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாரா அப்படி. அடுத்த வசனம் 20, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா கடவுளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு கற்று தர முடியாது கடவுளால். இன்னொரு வார்த்தையில் கோபத்துக்கான பதில் என்ன தெரியுமா, உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், இதை இந்த நபரை உன் கையில் தந்துடுறேன், நான் இதை பார்த்துக்க போகிறதில்ல, ஏன்னா இது எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, தினமும் எரிச்சலாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன், எதுக்குடா உங்களை பார்த்து நான் டென்ஷன் ஆகணும், 2 காதுலேயே ஹெட்ஃபோனை போட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு கண்ணை மொழி அதையே தியானிச்சுட்டே போகிறது. எப்படி போய் சேர்ந்தனே எனக்கு தெரியாது, சில நேரத்தில் கரெக்டாக போய் சேர்ந்துருப்பேன், நான் எதையும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்மளை சோதிக்கிற ஆட்கள், நமக்கு பிரச்சனையை உண்டாக்குற ஆட்கள் கொட்டி கிடக்குறாங்க.
நம்ம இதெல்லாம் தூக்கி மனசில் போட்டுக்கிட்டோன்னா கோபம் அதிகமாகினே இருக்கும், ப்ரெஷர் அதிகமாகினே இருக்கும். நிறைய பேர் எப்படி மூச்சு விடுறீங்க? அப்படி தான் மூச்சு விடுறீங்க. ஸ்லோவாக இழுத்து மூச்சு விட முடியுதா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஏன் மூச்சை நீங்கள் இழுத்து விடலாம் தெரியுமா? ஏன் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கலாம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய நீதியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோபத்தை அப்படி தான் கையாளணும். ஸோ லெட்ஸ் புட் இட் இன் டு ப்ராக்டிஸ். இதை நடைமுறைப்படுத்துவோம், ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவோம். வெறும் கேட்கறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, வெறும் பிரசங்கத்துக்கு அழகாக இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, இதை வாழ்க்கை முறைப்படுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு எதிராக நிற்கிற காரியங்களை, சூழ்நிலைகளை, எனக்கு எதிராக நிற்கிற நபர்களை, எனக்கு எதிராக நிற்கிற மனிதர்களை, என்னை கோபத்தை தூண்டி விடுகிற மனிதர்களை நான் உன் கரத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஜபம் பண்ணிட்டு காலையில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. பட் டேக் எ மினிட், டேக் எ செகண்ட், ஒரு சில நொடி ஆண்டவர்கிட்ட அடிக்கடி பேசுங்க. உங்கள் ஜபம் என்னவோ எப்போவுமே பண்ணின்னு இருக்கணும்லாம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். சாப்பிடும் போது சொல்லுங்கள், தூங்கும் போது சொல்லுங்கள், எழுந்திருக்கும் போது சொல்லுங்கள், பிரயாணம் துவங்கும் போது சொல்லுங்கள், பிரயாணம் போய் சேர்ந்த பிறகு சொல்லுங்கள், என்னை கூட்டி வந்திரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நான் இந்த வேலை செய்ய போகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த பரீட்சை அட்டன் பண்ண போகிறேன், நான் இந்த இன்டர்வியூ அட்டன் போகிறேன், இந்த காரியத்தில் நான் பயந்து நிற்கிறேன், இந்த காரியத்தில் சமாளிக்க தெரியல, இந்த காரியத்துக்கு என் கையில் எந்த ஆதாரமும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் உண்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் சண்டே ஸ்கூலில் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் சண்டே ஸ்கூலில் அதுதான் சொல்லியிருக்கேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை ரட்சிப்பீர். அவர் சொல்லியிருக்கார், நீ எனக்கு கால் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். அப்போ இந்த கோபத்தை கையாளுறது என்ன? அவர் ஒரு நல்ல நீதியுள்ள தேவன். அவர் கையில் கொண்டு போய் சேர்த்துருங்க பிரச்சனைகளை, உடனே கூலாயிடலாம். நம்ம ஒரு சிலர் சொல்கிறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு 10 எண்ணுனா கோபம் தனியன்றாங்க. 10 எண்ணிட்ட பிறகு தான் இன்னும் கோபமே வருது. ஏன்னா கண்ணை திறந்தா அவள் தான் முன்னாடியே நின்றுன்னு இருக்கான். எங்கே 10 எண்ணா கோபமாக போகுது. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஷவரை திறந்து விட்டுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் கோபம் போயிடும்னு. சரி, குளிச்சுட்டு தலையை தவிட்டிட்டு வீட்டை திறந்து பார்த்தா உள்ள அதே தான் இருக்குது, எதுவும் மாறாது. ஆனால் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அவரால் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். அவர் இறையாதேன்னு சொன்னால் அது அமைதலாகும். அவரை நம்புங்க, அவர் கையில் ஒப்பு ப்ராக்டிக்கலாக போங்க. ஜபத்தை பற்றி கேட்குறீங்கன்னா ஜபத்தை ப்ராக்டிக்கலாக ஆரம்பிங்க. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, இப்போது சிலர்லாம் உடம்பை எப்படி குறைப்பது எப்படி கேட்குறாங்க. உடம்பு எப்படி பிரதர் குறைக்கிறதுன்னு? சோறை குறைங்க, உடம்பு குறையும். அது சொல்கிறாங்க, டிவியில் பார்க்குறேன், டெய்லி பார்க்குறேன், எப்படி உடம்பை குறைப்பது எப்படின்ட்டு. சிடி, அப்போல்லாம் சிடி பிளேயரு, சிடியில் வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்குறாங்க. எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? நல்லா பெரிய சிப்ஸ் பாக்கெட் வாங்கி அதை சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை குறைப்பது எப்படின்னா, கொழுப்பை ஏற்றுறதை தின்னுக்கிட்டே உடம்பை எப்படி குறைப்பீங்க? அதுக்கு எதிர்மறையான செயலை செய்கிறீங்களே, எப்படி குறையும்? அப்போ கொஞ்சம் சாப்பாடை குறைச்சி ஆகணும், தண்ணி நிறையா குடிக்கணும். எது உடலை குறைக்குன்றதை பார்த்து அதை செய்யணும்ல. எதையும் செய்கிறது கிடையாது, ஆனால் உடம்பு மட்டும் குறையணுன்றாங்க. சொல்கிறாரு, இந்த கோபத்தை ப்ராக்டிக்கலில் போடுன்றார். கோபத்து விஷயத்தை கையாளுறத ப்ராக்டிக்கலாக போடு. 21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. வேதம் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் அதை செய்ய முடியும் என்று முதல்ல நம்புங்க. வேதத்தை படிக்கும் போது எப்படி படிக்கிறீங்க? ஒரு பாஸ்டர் சொல்கிறார், இயேசு அந்த வேத பகுதியை இப்போ அதுக்காக வரல, இருந்தாலும் கொஞ்சம் கதையாக சொல்கிறேன். சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரு படகை வாடகைக்கு எடுத்து அக்கறை போவோன்ட்டு எல்லாம் ஏறி உட்காந்துட்டு போயினே இருக்காங்க. அந்த சைடில் பார்த்தா ஒரு தலையானை இருக்குது, அதை எடுத்து வச்சு நல்லா தூங்குறார். சீஷர்கள்லாம் கொஞ்சம் தூரம் போனவொடனே பேசிக்கிட்டே போகிறாங்க. போனவனும் காற்று கடலும் கொந்தளிக்குது, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு பயந்தார்கள்னா செத்துருவோன்னு பயந்துட்டாங்க. இயேசுவை எழுப்பி, உமக்கு கவலை இல்லையா? இப்படி யாருனா தூங்குவாங்களையா? இது மாதிரி காற்று கடலை கொந்தளிக்கும் போது தூங்குவாங்களையா? இப்படி தூங்குறீரு?
ஒரு பிரசங்கர் காலையில் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணார். ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், இயேசு தூங்கவில்லை, இயேசு நடித்து கொண்டிருந்தார். எங்கே போட்டிருக்குது இயேசு நடித்து கொண்டிருந்தார்னு? தூங்கினார்னு போட்டுருந்துச்சுன்னா தூங்கினார்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு பெரும் காற்றுக்கும் பெரும் புயலுக்கும் நடுவில் தூங்கினார்னு அர்த்தம் என்ன? அது சாத்தியம்னு அர்த்தம். உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்மால் அவருடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைகள், நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா அவரை மாதிரியே தூங்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க அப்பா மாதிரியே தூங்குறான் பாரு, அவங்க அப்பா மாதிரியே அவங்க அம்மா மாதிரியே தூங்குறான் பாருன்னு வாங்கல்ல, அவங்க தாத்தா மாதிரியே தூங்குறான் பாருன்னு. எல்லாருக்கும் அது வருது இல்லை? எங்கள் அப்பா மாதிரியே நம்மளும் தூங்குவோம். ஆனால் அவரால் நம்ப முடியலங்க. அவர் சொல்கிறார், இயேசு நடித்தாருன்னு போட்டிருக்குதா பைபிளில்? நடித்தாருன்னு, தூங்கினாருன்னு, நான் தூங்கினாருன்னு நம்பு. அதை முதல்ல நம்பினாலே உள்ளத்தில் ஒரு இடம் பிறக்கும். என்ன இடம் பிறக்கும்? கவலைகளை மறந்து, கவலைகளை பயங்களை தள்ளிட்டு, நாளைக்கு என்ன செய்வோம் என்ற கேள்வியை ஒதுக்கிட்டு நம்ம உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும். உடலுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கல, ப்ரெஷரும் சுகரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே உட்காந்துக்கும். நீங்கள் கூப்பிடாமல் வரக்கூடிய விருந்தாளிகள் அவரெல்லாம் கண்டதெல்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களை வாழ விடாது, உங்களை இன்னும் சிக்காது. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். சரியாக தூங்கினா தான் எல்லாமே ஒழுங்காக நடக்கும்ன்றாங்க. ஸோ சில பேர், ஐயா என்னால் வீட்டில் தூங்க முடியல, இங்கே கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்காங்க. 21 ஆகையால் எல்லாவித அழுக்கையும், ஏன்னா தேவன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கொடிய துர்குணத்துக்குள்ளே வாழாதீங்க. அந்த அழுக்கெல்லாம் கலைந்துருங்க. அது வேண்டாம், அந்த கோபம் வேண்டாம். உங்கள் உள்ளத்திலே ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்துக்கு இடம் கொடுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான். ஐயா நான் கோபப்படக்கூடாது, நான் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்யக்கூடாது, இதை துர்குணத்தெல்லாம் நான் விடணும்னா நான் என்ன செய்யலாம்? வசனம் உள்ளே வரணும். இது அப்போ தான் வெளியில் போகும். இல்லைன்னா நம்ம குணம் கெட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும், மோசமாக போயிட்டே இருக்கும், வெறியோடு வாழ்ந்துட்டுருப்போம், அழிக்கணும்னு வாழ்ந்துட்டுருப்போம், எப்போ அவன் கால் உடையன்னு வாழ்ந்துட்டுருப்போம், எப்போ அவன் அழிவான்னு வாழ்ந்துட்டுருப்போம். பாருங்கள், சிலர்லாம் ரொம்ப மோசமான வியாக்கியானிகள், கிறிஸ்தவர்கள்லாம். பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் குப்பை இப்படி கொட்டியிருப்பான், அவன் வீட்டில் ஒரு டெத்து இல்லை, அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுதுன்னு வச்சுங்களேன், நான் சொல்லலை, அவன் இப்படி ஆவான்னு சொல்லலை, சந்தோஷம். வேதம் சொல்லுது, இந்த துர்குணத்தெல்லாம் ஒழிச்சிரு, அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நீ இதை விட்டு வெளியில் வா. உன்னை காப்பாற்றுகிற, உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது, அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, அதுதான் நம்ம கவனிக்கணும். அதை விட்டோன்னா அவ்வளோதான். 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு. யாரோ நம்மளை ஏமாத்துறதில்லை, நாம் நம்மளை ஏமாற்றிக்கிற விஷயம். நானே என்னை ஏமாற்றிக்கிறது, நீங்களே உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறது. பிறர் ஏமாத்துறது வேற, நாமளே நம்மளை ஏமாற்றிக்கிறது ஒரு இருக்குது. அதை தான் சொல்கிறார். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். ஸோ இப்படி தான் ரெண்டும் ஒன்றா வர்றது, ரெண்டும் நாம் செய்ய வேண்டியது. எசேக்கியேல் 33 2 வேத பகுதியை வாசிப்போம், பிறகு அடுத்த வாரம் தொடரலாம். எசேக்கியேல் 33 பேஜ் நம்பர் 1003, வேதத்தின் மையத்தில் இருக்குது. 1003 எசேக்கியேல் 33 1004 பேஜ் நம்பர் 34வது வசனம். 33ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 33 31வது வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள்,
அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி இருக்கிறது. ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த உலகத்திலே பொய் சொல்கிற இடம் எதுனா கோயில் தான், அதுவும் கிறிஸ்தவ ஆலயம் தான். மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி ராகலாம் போட்டு போய் சொல்லுவோம். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மதியானம் பட்டு புடவை எடுக்க போலாம், வரியா? இதை மியூசிக்கரை போட்டு உம்மை தவிர வேற எனக்கு எதுவும் ஆசை இல்லைப்பா. போய் பீரோவை திறந்து பாருங்க, கொட்டும் அப்படியே. இவங்களும் கட்டுறது கிடையாது, யாருக்கும் கொடுக்குறதும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. எங்கே கற்றுக்கினாங்க தெரியல. ஒரு குழந்தைகிட்ட கேட்குறேன், என்னம்மா நீ ஏம்மா வரல அப்படின்னு கேட்டேன். போகிறதுக்கு செருப்பு இல்லையா அப்படின்னு. சின்ன பிள்ளை. என்னங்க பிள்ளைக்கு செருப்பு வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னா, 7 செருப்பு வச்சுருக்கா, அது பத்தாதான், இப்போ புதுசாக ஒன்று கேட்குறா அப்படின்னு. சின்ன வயசுலேயே பாருங்க, பெண்கள் எல்லாமே அப்படி தான் போல இருக்குது. இருக்கிறதெல்லாம் பழைசாக்கிடுறாங்க அவங்க. இனிமேல் வாங்குறது தான் இனிமேல் யூஸு. அப்புறம் எதுக்கு பீரோவில் அவ்வளோ கொட்டி கிடக்குது நிறைய பேர் வீட்டில்? வாயில் தான் கேட்குறாங்க, செயலில் கிடையாது. இது என்னவோ இயேசு இப்போ 2000 வருஷம் தாண்டி நம்ம இன்னைக்கு இது நடக்குதுன்னு இல்லைங்க, காலகாலமாக நடந்துட்டு இருக்குது. மனிதர்கள் கேட்கிறார்கள், அதன்படி தங்கள் வாழ்க்கையில் செய்கிறது இல்லை. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21. இயேசு 2 பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். 2 பிள்ளைகள். 27 இயேசுக்கு 28 வாசிக்கிறோம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ஒருத்தன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு போய் செஞ்சிட்டான், இன்னொருத்தன் போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு போகவே இல்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்களாம் ரொம்ப பக்தி, நாங்களாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், நாங்கள் தான் முதல்ல பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யவே மாட்டாங்க. நான் சொன்னேன், அற்புதம் செய்தவர்களை பார்த்து, தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை பார்த்து, மத்தேயு 7ஆம் அதிகாரம் பிசாசுகளை துரத்தினவர்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே. நீங்கள் என்னைக்காவது அது மாதிரி வசனத்தை ஏன் இயேசு இப்படிலாம் சொல்லணும்? எதிர்மறையாக இயேசு பேசலையா? ஒரு அற்புதம் செய்கிறவன் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பான், பிசாசை துரத்துறவன் எவ்வளவு அபிஷேகம் பெற்று இருந்திருப்பான், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் எவ்வளவு தேவனோடு கூட ஒரு தொடர்பில் இருந்திருப்பான். அவனை இயேசு அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொன்னார்னா, அப்போ அவனை பார்த்து, அப்போ அவன்கிட்ட என்ன குறைய இயேசு பார்க்குறாரு? அக்கிரமம் என்றால் என்ன? சட்டத்தை மீறுபவன் அர்த்தம். கடவுளுடைய வழிகளெல்லாம் ஒழுங்காக இருக்கிறான், ஆனால் அரசாங்க சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டுறான். இயேசு அதை சுட்டி காட்டுறார். இது நிமித்தம் நீ என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில். அப்போது தேவனுடைய எண்ணம் என்ன? ரெண்டுத்தையும் விரும்புகிறார். அது அறிவிலும் இருக்கணும்னு விரும்புகிறார், செயல்லையும் இருக்கணும்னு விரும்புகிறார். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, செய்கிறவர்களாகவும் நாம் இருக்கணுன்றார். இன்னும் ஒரே வசனத்தை வாசிப்போம், முடிப்போம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் சொல்றாரு. வெறும் ஐ லவ் யூன்னு போயிடாத, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் போயிடாத, அந்த நேசத்தை செயலில் காட்டு. அந்த நேசத்தை உன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்துன்றார். வெறும் பேச்சிலையோ வெறும் நாவினாலும் டயலாக்லேயும் வச்சிடாத. வசனம்னா டைலாக்லேயும் போயிடாது.
நம்ம ஆட்கள் கவிதைலாம் நிறைய கொட்டோம். ஆதாம் எடுத்துக்குங்க, இவள் என் எலும்பில் எலும்புமாக இருக்கிறாள், இவள் என்னுடையவள். கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட கவிதை பேசினுக்கிறான். அவர் பார்த்தார், எவ்வளோ நேரம் மயங்கி இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் அவளை பார்த்து சொல்கிறான், நீரும் இந்த ஸ்திரீயும் தான் என் வாழ்க்கைக்கு கேடு. உமக்கு பார்த்து வைக்க தெரியாது. யோ, இப்போ தானேயா நீ சொன்ன என்னுடையவள் என் எலும்பில் எலும்பாக இருக்கிறாள். அதான் சொல்கிறார், ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கடைசியில் செயலில் அவங்கள நடத்துகிற விதத்தில் காட்டலைன்னா எப்படி? அதான் சொல்கிறார், அந்த வேஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த வேஷத்தை வைத்து நாம் தேவனை உலகத்துக்கு அறிவிக்க முடியாது. இங்கே நாம் என்னத்தை கேட்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்கிற மிகப்பெரிய விண்ணப்பம் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, வெறும் பேச்சாக, பாட்டாக, பிரசங்கமாக, வெறும் சத்தமாக, வெறும் கூச்சலாக, வெறும் நாய்ஸாக இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் செயலில் வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக மாறணும். ஆண்டவரே, என் மூலமாய் ஜனங்கள் உம்மை பார்க்கணும். ஆண்டவரே, என் மூலமாக ஜனங்கள் உம்மை அறியணும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை புரிந்து கொள்ளணும், உம்மிடத்தில் அவர்கள் வரணும். ஆண்டவரே, என்னை இந்த உலகத்தில் வெளிச்சமாக வைத்திருக்கிறீர், என்னை இந்த உலகத்தில் உப்பாக வைத்திருக்கிறீர். நான் பிரயோஜனம் உள்ளவனாய் உமக்கு இருக்கணும். ஆண்டவரே, இந்த வெளிச்சம் என்ன கொடுக்குமோ, இந்த வெளிச்சம் எதை காண்பிக்குமோ, இந்த உப்பு இந்த உலகத்தில் என்னென்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையெல்லாம் என் மூலமாக இந்த உலகத்தில் நீர் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்கள் பொருளாதாரம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய எல்லா காரியத்திலும் இயேசுவே நீர் தலையிடும், எங்களை தொடும். எங்களுடைய கோபம், எங்களுடைய பயம், எங்களுடைய அங்கலாய்ப்பு, எங்களுடைய சோர்வு எல்லாவற்றையும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, அன்பின் தேவனை இந்த உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களை எந்த இடத்துலலாம் வைத்திருக்கிறீரோ, தெருக்கல்ல, எந்த வீட்டில், எந்த வேலை ஸ்தலத்தில், எந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எங்களை நீர் வைத்திருக்கிறீரோ அங்கெல்லாம் எங்கள் மூலமாய் உம்மை அறிகிற அறிவின் வாசனை வீசட்டும் கர்த்தாவே. ஜனங்கள் உம்மை பார்க்கட்டும் கர்த்தாவே. அன்றைக்கு நீர் சொன்னீரே, என்னை காண்கிறவன் பிதாவை கண்டான் சொன்னீரே. இன்றைக்கு எங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும், உம்முடைய அன்பை அவர்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, பிறரை மன்னிக்கிற இருதயத்தை தாரும், பிறரோடு ஐக்கியம் கொள்ளுகிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, எல்லாத்தையும் மன்னித்து முன்னேறி செல்லுகிற இருதயத்தை தாரும். வீட்டில் ஒரு மனமாய் வாழ்கிற இருதயத்தை தாரும். ஒவ்வொருவரோடு சந்தோஷமாய் சமாதானமாய் நாங்கள் வாழ்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கேட்ட சத்தியங்கள் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்குவீராக, எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் போஷிப்பீராக, சந்திப்பீராக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எந்த சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே. அவள் கண்ணீரை துடைத்தருளுவீராக, அவள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும். ஆண்டவரே, அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் கர்த்தாவே. ஒருவருக்கே மகிமையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்.